எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி காளான் மிளகு குழம்பு செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு 200 கிராம் காளான் வாங்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமாக 3 லவங்கம், இதை குட்டி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக தூள் பண்ணிக்கலாங்க. தேங்காய் 2 பத்தை அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. 1 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேங்க. இதை மைய விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ குறப்பாக அரைச்சி வச்ச பொடி அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுப்பு சிம்மிலே வச்சு கிளறுங்க, இல்லை தூள் போட்டதுக்கு தீஞ்சு போயிடும். 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேங்க. இதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சுங்க. இப்போ காளான் சேர்த்து வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. என்னால் உப்பு போட்டுக்கலாங்க. காளான்லேயே பிரிஞ்சு வர தண்ணியிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. தேவைப்பட்டாக்க ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. அரைச்சி விழுத ஊற்றிக்கலாங்க. கழுவன தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. பச்சை வாசம் போகிற அளவு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு இறக்கிடலாங்க. அடுப்பு நிறுத்திடலாம். காளான் மிளகு குழம்பு தயார். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி எடுத்து வைக்கிறது பார்க்கலாங்க. இஞ்சி 100 கிராம் எடுத்துருக்குறேங்க. பூண்டு வந்து 150 கிராம் எடுத்துருக்குறேங்க. இது வந்து இந்த மாதிரி இஞ்சி தோலை செதுக்கிட்டு சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சிட்டு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. முதல்ல இஞ்சி போட்டு ஒரு சுற்றிட்டு அப்புறமா பூண்டு போட்டு அரைச்சிக்கலாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜாரோ இஞ்சி பூண்டோ ஈரம் இல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. தண்ணி விடாமல் இஞ்சியை ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இஞ்சி போட்டு ஒரு சுற்றிட்டு பூண்டு போட்டுக்கலாங்க. தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. விழுத அரைச்சாச்சுங்க. இதை வந்து ஒரு காஞ்சி ஈரம் இல்லாத டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. 3 நாளைக்கு சுவை நல்லா இருக்குங்க. அதே சுவை மாறாமல் இருக்குங்க. அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அரைச்சிக்கலாங்க. அரைச்சி வச்சுக்கலாம். ஆனாலும் 3 நாள் வச்சுக்கிறது நல்லதுங்க. ஒரு வாரம்லாம் வச்சுருந்தாக்கா ருசி அவ்வளோ இருக்காதுங்க. மூடி போட்டு வச்சுக்கலாங்க. அரைச்ச உடனேயே மூடி போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. வெளியில் இருந்தால் கடுத்து போயிருங்க, கசப்படுத்துரும். மைய விழுதாக அரைக்காமல் லேசாக திரியாக அரைச்சாக்கா சுவை இன்னும் கூடுதலாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது தயார். நன்றிங்க.